அவங்களை எல்லாத்தையும் காக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கிற நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் ஒரு மேடை கிடைக்கிது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலான மேடை. நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 100 பேர் இருந்தாங்க, கூப்பிடல. நான் தான் சம்பாரிச்சது அது மட்டும்தான் இது வரைக்கும். அதனால தான் இந்த லேட்டுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடுறோம். தப்பாக நினைத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து என்னை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசின எல்லாத்துக்குமே நம்ம நன்றி. ஸ்ரீயை பற்றி, என்னை பற்றி, சித்தார்த்தை பற்றி, என் டீமை பற்றி பேசினேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அம்மா பேரில் கம்பெனி ஆரம்பித்து பண்ணணுன்றது முடிவு எடுத்தது எப்படின்னா, இது முன்னாடி நான் மேடையில் பேசியிருக்கேன். இந்த கம்பெனிலேருந்து வர அவங்க அம்மா பேர்லேருந்து ஆரம்பித்த கம்பெனிலேருந்து வர ஒரு படமும் எப்படியாவது ரொம்ப முக்கியமான படமாகவும் நல்ல படமாகவும் இருந்துடணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். ஸோ அதுதான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். கண்டிப்பாக நல்ல படம் எடுத்தால் மட்டும் பார்த்தா காசும் சம்பாதிக்கணும், அதுக்கான இதில் தான் இருக்கும். எனக்கு அது மொதல் படத்தில் அது கிடச்சிது, இந்த படத்துலையும் கிடைக்கும்னு நம்புகிறேன். அந்த ஒரு கனவோடு தான் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு உறுதியாக இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அண்ட் மெயினாக நான் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம், பட் அது எனக்கு நான் ஒரு சின்ன படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ என்னை நம்பி மாவீரன் மாதிரி அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அதை நான் இந்த இடத்துல தெரிவித்து விரும்புகிறேன். அதுதான் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் தான் காரணம். அதுக்கு எனக்கு அவ்வளோ அருமையான ஒரு படத்தை டெலிவரி பண்ண அஸ்வினுக்குமே நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு மெயின் காரணமும் மடோன் அஸ்வின் தான். ஒரு நாள் வந்து ஸ்ரீ கணேஷ் இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கான், நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் எனக்கு ஸ்ரீ கணேஷ் அது மாதிரி பார்த்துருக்கேன். அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. அவரோட 8 தொட்டாக்களும் குருதி அடுப்பும் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் கதை கேட்டு அவர் வேற ஒரு கதை சொல்ல வந்தார். அதில் நீங்கள் இதுதான் அடுத்து பண்ணணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இல்லை, நான் வேற ஒரு கதை பண்ணியிருக்கேன் ஐடியா, அது வேணாம், இது பண்ணுவோம், அது ஏன் அது வேணான்றீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த ஐடியா சொன்னார். இல்லை, இதை பண்ணுவோம், இதுதான் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பினேன். ஏன்னா என் லைஃப்லையும் நடந்துட்டு இருக்கிறது, எல்லா லைஃப்லையும் எல்லாம் பார்க்கறது தான். அது கரெக்டாக அதே லைனாக வந்து சொல்லும் போது இந்த 3 BHK கதை சொல்லும்போது இது பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அது இப்போ நான் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும், இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். இது எவ்வளோ கலெக்ட் ஆக போகுது, யார் என்ன சொல்ல போகிறாங்கன்றதுக்கு தாண்டி ஒரு தயாரிப்பாளராக நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த படம் பண்ணணும் அப்படின்றது. ஸ்ரீ கணேஷன் நம்பி, சித்தார்த் அவர்களும் சரி, சரத்குமார் சார், தேவயானி மேம், மீதா, சைத்ரா எல்லாமே என்டையர் டீம் இது வந்தாங்க. அந்த வந்ததுக்கு நான் அந்த நம்பிக்கை காப்பாற்றிருக்கோம்னு நம்புகிறோம். அந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து மக்களையும் திருப்திப்படுத்தணும்னு நம்புகிறேன். ராம் சார் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசினது நான் எதிர்பார்க்கல, எப்படி சார் பேசுவார். சாருக்கு நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் நான் ஒரு நாள் கூட அவருக்கு ஒருபடியாக நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தது கிடையாது. நான் வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர ஒரு ஆளாக தான் இருந்திருக்கேன். ஆனால் என்னை எங்கேயுமே எப்போ போனாலும் நான் ரொம்ப என்னையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டே இருக்காரு சார். இன்றைக்கி பேசினது எனக்கு லைஃப் டைம் ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. சாருக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். நான் அவரோட படம் கூட என்னோட படமும் ரிலீஸ் ஆகுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இப்படி வருது. ஏன்னா நான் எப்பவுமே எல்லா படம் ரிலீஸ் அப்பவும் அவர் கூடயே போய் நின்றுருக்கோம். நான் செல்வம் எல்லாருமே அந்த டைமில் இந்த டைமில் என்னால் போய் அவர் கூட நிற்க முடியல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ போய் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 3 BHK எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ, பறந்து போ வந்து அதே அளவுக்கு இல்லை, அதை விட இன்னும் முக்கியமான படம். சாரோட படமும் ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன், வெற்றி அடையணும்னு நம்புகிறேன். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் லைஃப்பில் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே இருக்கிற என்னோடய புரிதலும், நான் சினிமானா என்ன அப்படின்னு அது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையும் மாற்றி எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து, நான் இதுக்கப்புறம் எடுக்கிற எந்த நல்ல டிசிஷனாக இருந்தாலும் அதுக்கு சார் தான் காரணம். அதில் ஏதாவது சில தவறு நடந்தால் அது நான் காரணம். பட் ஆனால் எனி குட் டிசிஷன் ஃப்ரம் சாந்தி டாக்கீஸ், ஃப்ரம் அருண் விஸ்வா வந்து அது ராம் சார் தான் காரணமாக இருப்பார். அதுக்கு நான் என்றைக்குமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அப்புறம் என்னை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கனவோட கம்பெனி ஆரம்பிச்சிருந்தான், அடுத்தது பண்ணணும்னு நினைக்கலாம், ஒரு பெரிய படமும் நான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இப்படி ஒரு கதையோட இப்படி ஒரு ப்ராஜெக்டோட போகும்போது என்னை ரொம்ப நம்பி எனக்கு ஃபண்ட் பண்ணி எனக்கு இன்வெஸ்டராக எனக்கு இது பணம் முதலீடு பண்ண கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செல்வன் அவர்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் மேலே ஒரு ஃபினான்சியர்னாவே வேற ஒரு கலர், வேற ஒரு துணி இருக்குது. அவர் எந்த இதுவுமே கேட்கவே இல்லை. அருண் நீங்கள் கேட்குறீங்க,
நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கேன், நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு ஒரு கேள்வி கேட்காது, இது வரைக்கும் தொடர்ந்து என் கூட இது பண்ணிட்டு இருக்க அன்பன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அதே மாதிரி மடோனோஷன் எப்படி ஸ்ரீ கணேஷை கூட்டிகிட்டு வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தாலும் சித்தார்த் அவர்கள் உள்ள வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எஸ்யூரன் டைரக்டர் எஸ்யூரனுக்கு ரொம்ப நன்றி. சரத்குமார் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு. நீங்கள் உங்களை கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக வர வச்சிட்டோம், லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம், அதனால் நீங்கள் போகிற மணி ஆயிடுச்சு, ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சித்தார்த் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நீங்கள் வந்து நான் சித்தா பார்த்ததுலேருந்து உங்கள் கூடயே அந்த படத்தை கூட இருக்கணும், நான் உங்கள் கூட ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் பாட்டுக்கு வந்து அந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சனால வந்திருந்தேன். அது என்னோடய செல்ஃபிஷ் இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஒன்றா ஒரு நல்ல படம் பண்ணணும், நல்ல படம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கணும், இல்லை நம்ம இல்லாமல் ஒரு நல்ல படம் வந்துருச்சுன்னா அது கூட போய் எப்படியாவது ஒட்டிக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் ரீசன் தான். அந்த மாதிரி சித்தா டைமில் நம்ம பழக ஆரம்பித்தோம். பட் அதுக்கு முன்னாடியே நான் உங்களை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். பட் இந்த சித்தாலேருந்து ஒரு வேறு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு ஒரு நாள் கூட நீங்கள் வந்து ஒரு ஹீரோ, நான் வந்து இவ்வளோ வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. நான் பார்த்ததில் சமீபத்தில் பழகினதில் ரொம்ப கைண்டான, ரொம்ப சப்போர்ட்டிவான, இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் போட்டுருக்கிற எஃபர்ட்டாக இருக்கட்டும், அந்த லுக்ஸை நீங்கள் புல் ஆஃப் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாருமே அது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உங்கள் ஏஜும் நிறைய பேருக்கு தெரியுது, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்கன்னு ஸ்க்ரீன் ஏஜ் தெரியும், பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இதை நீங்கள் ஒத்துக்கிட்டது ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். அது அவ்வளோ சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. படம் பார்த்துட்டும் எல்லாம் அதை பாராட்டுவாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஷுட் தேங்க் யூ ஆக்சுவலி. மீதா, சைத்ரா ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் நீங்கள் இந்த புல் வந்து பண்ணது. மீதா, நான் உங்களோட குட் நைட் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து உங்களை கேஸ்டிங் ஆப்ஷனாக ஸ்ரீ கணேஷ் எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒரு ஹீரோயினாக பண்ணுவாங்க, இது ஒன்று பண்ணுவாங்க. பட் இதில் நீங்களும் ஒரு ஹீரோயின், நீங்களும் ஒரு லீடுன்றதை நான் நம்புகிறேன். அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. சைத்ரா, உங்களோட சைட் பி பார்த்துட்டு நான் ரொம்ப பெரிய ஃபேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பண்ணதும் எனக்கு ரொம்ப நன்றி. அம்ரித் உள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் திங்க் மியூசிக் சந்தோஷ். அவர் ஒரு நாள் எனக்கு வந்து இந்த அம்ரித்தோட ஒர்க் அமைச்சும் போது விடிய அவரோட மற்ற பாடல்கள்லாம் கேட்டு அம்ரித் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது. அம்ரித்தோட நான் ஃபஸ்ட் ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்ரித் வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆனார். இந்த படம் கண்டிப்பாக ஆல்பம் ரிலீஸ் அப்புறம் இது வந்து அந்த பாட்டு இல்லாமல் ஒரு ஆல்பம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வரும்போதும் அம்ரித் இன்னும் பல பேரை, பல லட்சக்கணக்கான ஒரு ரசிகர்களையும் ஒரு இதயங்களையும் தொடுவார்ன்றதுல எனக்கு துளி கூட டவுட் இல்லை. அம்ரித், இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட தமிழோட ஃபஸ்ட் படத்தில் நான் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீ கணேஷ் பிரதர், நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்களோட அவ்வளோ டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒரு அந்த ஸ்கிரிப்டை வந்து அவ்வளோ லவ் பண்ணி பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன். என் சைட்லேருந்து சில ஏதாவது தவறுகளோ ஏதாவது நாள் பண்ண முடிஞ்சா இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இயக்குனராக அடுத்து ஒரு செட் ஆஃப் இயக்குநர்களோட படம் பண்ணணும்னு நினைக்கிற எனி தயாரிப்பாளர்களுக்கும், ஒரு எனி ப்ரொடியூசர்ஸ்க்கும், எனி ஆக்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. படத்தில் இருக்கிற மற்ற டீம் இதை பற்றிலாம் அடுத்து ஒரு மேடை கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதில் நான் பேசுகிறேன். பட் இது வந்து இந்த 3 BHK டைட்டில் இப்படி ஒரு படம், இந்த கதைன்றது வந்து இதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய படங்கள், எத்தனை படங்கள் போகிறேன்னு தெரியல. பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவோட கனவு வந்து எங்களை மாதிரி ஆகிடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா. அதே டைலாக் தான் இந்த படத்தில் வந்து சரத்குமார் சார் சொல்கிறாரு, அப்பா மாதிரி ஆகிடாதப்பா, அப்பா மாதிரி ஆகிடாதப்பான்னு. எங்கள் அம்மா பல தடவை அந்த விஷயத்தை எனக்கு ஒரு 1000 தடவையாக சொல்லியிருப்பாங்க, எங்களை மாதிரி நான் ஆகிடக்கூடாது அப்படின்னு. அவங்களோட ஒரு சில கனவுகளில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு சம்பளம் வாங்கி ஒரு வேலைக்கு போயிடணும், சொந்தமாக எங்கேயோ ஒரு இடத்துல எவ்வளோ ஒரு சின்ன வீடாவது இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கையிலையும் கழுத்துலையும் ஒரு நகை போட்டுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட ஆசையாக இருந்திருக்கு. இது எதையுமே நான் நிறைவேற்றினதில்லை. அடுத்து கண்டிப்பாக வீடு வாங்கி அவங்களுக்கு ஒரு அவங்க கனவு நிறைவேற்ற நம்புகிறேன். சாரி, நான் வந்து இல்லை ஒரு இல்லைன்னா ஒரு நடிகை இதே வேலையை போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். எனக்கு ஒன்றே ஒன்று தான், நான் அட்வைஸ் அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் அம்மா பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறது, அவங்க பேரில் நான் இது பண்ணுறது எல்லாமே எனக்கு எவ்வளோ வேணால் சந்தோஷப்படலாம். ஆனால்
உங்களோட அம்மாவையோ அப்பா கூட இருக்கிறவங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க நல்லா பார்த்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோதான் அவங்களுக்கு பெருமை சேர்க்குறேன்னு சொல்லி அவங்க பேரில் கம்பெனி ஆரம்பித்தாலும் இது பண்ணாலும் அதனால அவங்களுக்கு எதுவும் ஆக போகிறதுன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை, அவங்க கூட இல்லை, அதான் உண்மை. அவங்க கூட தான் இருப்பாங்க, இல்லாதப்போ அப்படின்லாம் கிடையாது. ஸோ இருக்கிறப்பே தயவுசெய்து நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இருக்கும் போதே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அதுக்கப்புறம் நாம் எவ்வளோ தான் கம்பெனி அவங்க பேரில் ஆரம்பித்தாலும் அவங்க பேரில் என்ன சொன்னாலும் நம்மளோட கில்ட்டுக்கு தான் அது இது பண்ணுதே தவிர அவங்களே எந்த விதத்துலையும் அது சந்தோஷப்படுத்த போகிறது இல்லை. எங்கள் அம்மா இல்லாதப்போ எங்கள் அப்பா தான் வந்து என்னை அம்மாவும் இருந்து பார்த்துக்கிட்டு அவர் தான் எனக்கு எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்பாவுக்கு நான் நன்றி தான் சொல்ல விரும்பல. அப்பா கூட நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அவ்வளோக்கு நான் சந்தோஷம். சுவாத்தியும் அப்படி தான், நான் அவங்களுக்கு இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் அவங்க இது வரைக்கும் என் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சுவாத்திக்கும் ரொம்ப நன்றி. வந்து பேசி என்னை வாழ்த்துன இவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப தேங்க்ஸ். கூடயே ரொம்ப சப்போர்ட்டிவாக இவ்வளோ நாள் இருந்துட்டுருக்கீங்க. இதில் யாராவது சில பேரை மறந்துட்டேன் அப்படின்னா நான் அடுத்து ஏதாவது சான்ஸ் கிடைக்கும், இல்லை வெளியில் ஏதாவது சொல்லிடுறேன். ரொம்ப லேட்டாகிறதுனால தான். ரவிமோன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் வந்து உங்களுக்கு முதல்லேருந்தே நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு உங்களுக்கான அந்த பரீட்சை வந்து இப்போ சமீபமாக தான் ஒரு 1 இயராக தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸாக என் கூட நான் உங்களோட ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக இவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி இப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு இது மாதிரி தெரிஞ்சுதான் நானே ஓடி வந்து உங்களோட பழகிருப்பேன். நீங்கள் இவ்வளோ கைண்டாக நான் சொன்னதை ஏற்று நீங்கள் வந்து படத்தை பற்றியும் எங்களை பற்றியும் எல்லாத்தை பற்றியும் இப்படி வாழ்த்துனதுக்கு ரொம்ப 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 நன்றி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப வருஷம் உங்களை படத்தில் தேட்டரில் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து வாழ்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், சித்தார்த் பிரதர் பேசினதுக்காக கார்த்தி சார் வந்து இதில் வாய்ஸ் ஓவர் பேசியிருக்காரு படத்துக்கு. கார்த்தி சார் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சித்தார்த் சார் சொன்ன உடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டு இதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சாந்தி டாக்கி சார்பாகவும் ஸ்ரீ கணேஷ் சார்பாகவும் இந்த படத்தோட சார்பாகவும் தேங்க்யூ ஸோ மச்.